بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. இடங்களில் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் நல்லதை கேட்டு நம்முடைய வாழ்வில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். நாங்கள் அனைவரும் சென்ற வருடம் பிடித்துவிட்டு அடுத்த வருடத்தில் எப்போது நோன்பு வரும் என்று பார்த்து கொண்டிருந்த நோன்பு எங்களை இன்னும் ஒரு குறுகிய நாட்களில் வந்தடைய இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு என்பது ஒரு மனிதனில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த ஒன்றாகும். இதில் நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்று இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் மறைமுகமான எத்தனையோ நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்று புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த கேன்சர் வந்துவிட்டால் அவர்களுக்கு கொடுக்கின்ற மருந்துகளில் மிக பிரதானமான மருந்து ஃபாஸ்டிங். கெப் விட்டு விட்டு சாப்பாடு கொடுப்பது. சாதாரணமாக 6 மணிக்கு சாப்பாடு கொடுத்தால் 3 மணிக்கு கொடுப்பது, 3 மணிக்கு கொடுத்தால் 9 மணிக்கு கொடுப்பது என்று நேரம் விட்டு விட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது ஃபாஸ்டிங் முறை. அதே போன்று இன்னும் பல நோய்களுக்கு இந்த நேரம் விட்டு விட்டு சாப்பிடுவது, மிக நேரம் விட்டு சாப்பிடுவது என்பது பிரதானமான மருந்தாக ஒன்றாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதனை ஒரு மார்க்கத்தில் ஒரு கடமையாகவே ஆக்கி வைத்திருக்கிறார். பசியை உணர்வதற்கு, அந்த இறப்பைக்கு எங்களுடைய உடம்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்கிறது. அந்த பணிகளை ஒழுங்கான முறைக்கு செய்வதற்கு, கொஞ்சம் ஓய்வு கொடுத்து செய்வதற்கு என்று ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த கடமையின் மூலமாக நாங்கள் அடைய வேண்டிய ஒன்று இருக்கிறது. இன்றைய எங்களுடைய தலைப்பு அல்லாஹ்வை பற்றி பேசுவதாக இருந்தாலும் வருகின்ற புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நோன்பாக இருப்பதினால் ரமலானை பற்றி கொஞ்சம் பேசுவது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கணித்துக்குரிய மேலானவர்களே, நோன்பு என்பது அது எனக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒன்று. எனக்கு நோன்பை பிடிக்காமல் மற்றவர்களுக்கு முன்னால் நோன்பாளியை போல நடிக்க முடியும். எனக்கு நோன்பை பிடிக்காமல் மற்றவர்களுக்கு முன்னால் நோன்பு பிடித்தவனை போல நோன்பாளியை போல நடிக்க முடியும். ஆனால் படைத்த இறைவனுக்கு தெரியும் நான் நோன்பாளியா இல்லையா. நோன்பினுடைய பிரதான அம்சமே தக்குவா. தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வை நான் பயந்து இருக்கிறேனா இல்லையா என்பது அந்த நோன்பின் மூலமாக வெளிப்பட வேண்டும். நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடுவதையும் குடிப்பதையும் தவிர்ப்பதொன்றல்ல. நோன்பு என்பது சாப்பாட்டையும் குடிப்பதையும் தவிர்ப்பதொன்றல்ல. அது பிரதானமான ஒன்றாக இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னுடைய நாவு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். மற்றவர் இல்லாத நேரத்தில் அவருடைய குறையை பேசுவதை என்னுடைய நாவு பயப்பட வேண்டும். ஒருவர் இல்லாத நேரத்தில் அவருடைய பொருளை எடுப்பதற்கு எனது கை பயப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றின் பக்கம் என்னுடைய கால் செல்வது என்னுடைய கால் பயப்பட வேண்டும். என்னுடைய அகத்தை அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றில் பயன்படுத்துவதற்கு என்னுடைய கை அகம் பயப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னுடைய கண் அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதனை பார்ப்பதை விட்டு என்னுடைய கண் பயப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அல்லாஹ்வை பயப்படுவதற்குத்தான் நோன்பு என்று சொல்லப்படும். கணித்துக்குரிய மேலானவர்களே, நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடுவதையும் குடிப்பதையும் தவிர்த்து விட்டு இதர காலங்களில் நான் என்ன வேலைகளை செய்தேனோ அதே காரியங்களை செய்வதல்ல. அல்லாஹ் நோன்பு காலத்தில் இரவு வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான். தராவீஹ் என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நஃபிலான ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். நேர காலத்துக்கு எழும்புகிறோம். எங்களுடைய உடம்பு ஒரு மாதத்திற்கு பழக்கிய எண்ணெய் சுபு தொழுவதற்காக
ஒரு மாதத்திற்கு என்னை நான் பழக்கிய எண்ணெய் ஏன் திரும்ப நான் இதர காலங்களில் என்னால் பழக்க முடியாமல் இருக்கிறது? நாங்கள் அனைவரும் சம்பிரதாய முஸ்லிம்களாக, பழக்க வழக்க முஸ்லிம்களாக மாறி இருக்கிறோம். ஜும்மாவுடைய நாள் வர வேண்டும் என்னுடைய நிலைமைகள் சிலது மாறுவதற்கு, ரமலானுடைய காலம் வர வேண்டும் என்னுடைய நிலைமைகள் மாறுவதற்கு. இதர காலங்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு எவ்வாறு துஹர் தொழ முடியாது, நான் துஹரை தொழாவிட்டால் எவ்வாறு ஒரு பெரும் குற்றமோ அதே போன்ற ஜும்மாவுடைய கடமையை விடுவதும். வெறுமனே ஜும்ஆவுடைய கடமையை மட்டும் பெரிதாக நினைப்பதல்ல மார்க்கம். ஜும்ஆவுடைய தொழுகை, ஜும்ஆவுடைய கடமை எவ்வாறு மிஸ் ஆகிறதோ இதற்கு அதே சமனான ஒன்றுதான் துஹருடைய தொழுகையும், அஸ்ருடைய தொழுகையும், மக்ரிபுடைய தொழுகையும், இஷாவுடைய தொழுகையும், சுபுடைய தொழுகையும். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதனுக்கு ஜும்ஆவுடைய கடமை தப்பி போகிறதோ அது பெரிய பாரமாக இருக்கிறது. ஏன்? என்னுடைய பழக்க வழக்கமாக அது மாறி இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்கள் அந்த காலத்தில் இருந்தே ஜும்ஆவுடைய கடமைக்கு கூட்டி வருவதன் காரணமாக, கூட்டி சென்றதன் காரணமாக ஜும்ஆவுடைய கடமை விடுபடும் பொழுது அது பெரும் பாரமாக இருக்கிறது. இதர தொழுகைகள் விடுபடுவது சிம்பிளாக இருக்கிறது. நாங்கள் எதுவாக மாறி இருக்கிறோம்? சம்பிரதாய முஸ்லிம்களாக, பழக்க வழக்க முஸ்லிம்களாக, சீசன் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறோம். ரமலானுடைய காலம் வந்து விட்டால் சஹர் செய்துவிட்டு தூங்க முடியாது, பள்ளிக்கு வருகிறோம். ஆனால் இதர காலங்களில் எழும்பினாலும் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறோம். இதர காலங்களில் சுபுகுடைய தொழுகை மிஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் ரமலானுடைய காலத்தில் சுபுகுடைய தொழுகை பேணி தொழுது வருகிறோம். அதே போன்று ஏனைய தொழுகைகளை தொழுது வருகிறோம். ஆனால் ரமலானுடைய காலம் முடிந்து விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துவது கூட, துஆ கேட்பது கூட இல்லாமல் போய்விடுகிறது சில மனிதர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்கிற விடயத்தை பேசும் அதே சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்தில் அடுத்த கட்டமாக அவனிடம் கையேந்துவதை பற்றி பேசுகிறான். நபியே, உங்களிடம் என்னை வந்து கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக சதீவமாக இருக்கிறேன், நான் அனைத்து மனிதர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறேன். எனவே அவர்கள் துஆ கேட்க சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு பதில் அளிக்கிறேன். என்னிடம் எந்த மனிதன் துஆ கேட்கின்றானோ அவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஏனைய மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். எங்களுடைய படைத்த இரட்சகனே சொல்கிறான், நான் உனக்கு சமீபத்தில் இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை என்னிடம் கேள், நான் உனக்கு பதில் தருகிறேன். இதை விட வேற என்ன வேண்டும்? கண்ணியமானவர்களே, இதை விட வேற என்ன ஒரு பாக்கியம் இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும்? படைத்த இறைவனே குர்ஆனில் குறிப்பிடுகிறான், நான் உனக்கு சமீபத்தில் இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை என்னிடம் கேள், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். பல் யஸ்தஜீபு லீ, எனவே அந்த மனிதர்கள் என்னிடம் துஆ கேட்கட்டும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், ஏ மனிதர்களே நீங்கள் என்னிடம் துஆ கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, ரமலானுடைய காலம் வருகிறது. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் நிறைந்த நல்லொரு பாக்கியம் பெற்ற ஒரு மாதம். இந்த காலத்தையும் இந்த மாதத்தையும் நான் இதர மாதங்களை போன்று காலங்களை போன்று கழித்து விட முடியாது. அப்படி நான் கழிப்பேனாக இருந்தால் என்னை விட நஷ்டவாளியாக யாரும் இருக்க முடியாது. இதர உள்ள அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவன் சீர்படுத்தவில்லை என்றால், எந்த மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தன்னை சீர்படுத்தவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும். ஏன்? அவ்வளவு மாதம் பொருந்திய, அவ்வளவு கண்ணியம் பொருந்திய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் நிறைந்த மாதம். அல்லாஹ் தஆலா பல பேர்களை மன்னிக்கிறான். பல பேர்களில் உள்ளங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு உண்மையான முறையில் கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய உண்மையான தௌபாவை செய்து தன்னை மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, இதர காலங்களை போன்று என்னுடைய ரமலானுடைய காலம் ஆகிவிடக் கூடாது. मेरे प्यारे दोस्तों, आज हमारा अल्लाह के बारे में बात करने का खुतबा था. मैंने कहा था पिछले हफ्ता आज अल्लाह के बारे में हम बात करेंगे, लेकिन इंशाल्लाह वेडनेसडे या थर्सडे इंशाल्लाह रमजान आएगा, इसलिए मैं आज रमजान के बारे में थोड़ा याद दिलाता हूँ. अल्लाह सुब्हानहू व तआला हर मुसलमान को अपॉर्चुनिटी देता है, फुर्सत देता रहता है. वो बंदा थोड़ा तब्दील होकर उसका अपने सारे गुनाहों को छोड़कर एक नेक अच्छा बंदा बन जाए. हम इसमें देखना है
جو رمضان کے علاوہ جو شہر ہے مہینہ ہے اسی طرح رمضان کا مہینہ بھی اس طرح نہیں ہونا چاہیے, اس میں تھوڑا تبدیل آنا چاہیے. کیوں؟ رمضان جو ہوتا ہے, رمضان کا مطلب ہے حرف کرنا, کسی چیز کو تبدیل کرنا. اسی وجہ سے اللہ نے رمضان کا مہینہ کو رمضان کا نام رکھا. اگر اس میں کوئی چیز ہم جو گرمی کے ٹائم میں ہم کوئی چیز انڈا یا گوشت وغیرہ گرمی میں رکھ لیں گے, تھوڑی دیر یا 5 گھنٹے کے بعد ہم جائیں گے ادھر, اس میں تھوڑا سا تبدیل آ جائے گا. اسی طرح رمضان کا مہینہ بھی ہر انسان اپنے آپ میں جو کوتاہیاں ہیں, اللہ کے جو احکامات کو جو بندہ توڑا ہے, یہ سب کو ٹھیک کرنا ہے. ایک بندہ اس میں اپنے سارے گناہوں کو اچھی طرح سمجھ کر سچی طور پر توبہ کرنا ہے. نبی اکرم صلی اللہ علیہ وسلم ایک مرتبہ دعا, یعنی جبرائیل علیہ السلام دعا مانگا, نبی اکرم صلی اللہ علیہ وسلم آمین فرمایا. اس میں کیا تھا بدعا, جو بندہ دوسروں مہینوں کی طرح یہ رمضان کا مہینہ بھی اسی طرح وہ گزر رہا ہے, توبہ بھی نہیں کیا, اللہ کا رحمت مغفرت یہ نہیں سمجھا, اپنے لیے ایک موت آ جائے گا, ہم اس دنیا میں ہر بندہ جانا ہے, اس طرح سوچ میں وہ نہیں سوچا. اس طرح دوسرا مہینہ بھی اسی طرح تھا, یہ مہینہ بھی اسی طرح تھا. اس طرح ایک بندہ گزر جائے, اس کے لیے اللہ کا بددعا ہو جائے, اللہ کا لعنت ہو جائے. اس طرح جبرائیل علیہ السلام دعا مانگا, ہمارے نبی اکرم صلی اللہ علیہ وسلم آمین فرمایا. ہم آج کل دیکھیں گے ہمارا سر مسلمان ایک عادت والا مسلمان بن گیا. جمعے کا ٹائم آنا ہے جمعہ پڑھنے کے لیے, مسجد آنے کے لیے, اور باقی دنوں میں مسجد کا آنے کا کوئی فکر نہیں ہے. یہ کیوں؟ ہمارے بچپن سے ہمارے والدین, ہمارے والد صاحب ہم کو ہمارے ہاتھ پکڑ کر جو مسجد کو لے کر جاتا تھا, اس طرح یہ عادت بن گیا. ہر مسلمان سوچتا ہے جمعے کے بارے میں, لیکن ظہر, عصر, مغرب, عشاء, صبح کوئی بھی نہیں سوچے گا. اگر اس میں کوئی وقت ٹوٹ جائے پھر بھی اس کا دل میں اتنا بڑا کبیرہ گناہ اس طرح نہیں سمجھے گا. لیکن جمعہ جب ٹوٹ جاتا ہے اس کا دل میں اتنا بوجھ آ جاتا ہے. یہ کیوں؟ عادت کے وجہ سے. جمعہ بھی اسی طرح برابر ہے, یہ بھی فرض ہے, ظہر بھی فرض ہے, عصر بھی فرض ہے, یہ سب فرض ہے. اسی طرح ہر وقت کا نماز بھی جمعہ کی طرح دل میں آنا چاہیے. ہم ایک عادت مسلمان بن گیا. اور اسی طرح رمضان آنا ہے, صبح فجر نماز فوراً, یعنی روزانہ 1 مہینہ تک روزانہ پڑھنے کے لیے, جو باقی دنوں میں فجر کا نماز کا ذکر ہی نہیں. لیکن جب رمضان کا مہینہ آ جاتا ہے, سحر کے بعد روزانہ 19 دن یا 30 دن 30 دن روزانہ وہ فجر نماز با جماعت پڑھا. لیکن وہ جب عید کا دن ختم ہو جائے اس کے بعد اس کا زندگی میں صبح کا نماز کا ادا کرنے کا با جماعت اگلا رمضان آنا چاہیے. اس طرح ہم ایک عادت مسلمان بن گیا. ہر چیزوں میں نکاح آنا ہے, ہم اس میں تھوڑا سا جو عقد کے ٹائم ایک پکا مسلمان ہو کر اس کے بعد جو گانا وغیرہ ہے وہ ہم چلاتے ہیں. اس طرح ایک عادت مسلمان بن گیا ہمارا زندگی میں. اس طرح جمعہ, رمضان اور نکاح اور جنازہ, ان تینوں اس طرح کچھ چیزوں میں ہم اسلام فالو کرتے ہیں, لیکن اور باقی چیزوں میں اسلام کدھر گیا؟ اللہ نے فرمایا یا ایھا الذین آمنوا ادخلوا فی السلم کافہ, آپ لوگ پکے 100% اسلام کے دین میں داخل ہو جاؤ. اس طرح نہیں 50%, 30%. کوئی محفل آنا ہے ہم مسلمان دکھانے کے لیے, اس طرح نہیں. ہر دن ہر ٹائم میں مسلمان ہوں, مجھ سے اللہ کا ڈر ظاہر ہونا ہے. رمضان روزہ بھی یہ تقوی پیدا ہونے کا ایک چیز ہے. کیوں؟ میں روزہ پکڑ کے بغیر میں سب لوگوں کے سامنے میں روزہ ہوں, میں روزہ پکڑ لیا, اس طرح مجھے بات کر سکتا ہے, لیکن روزہ کا معاملہ میرے اور اللہ کے درمیان میں ہے. اس میں ڈر اللہ کا صرف خالص ڈر کے تعلق ہے. اس لیے ہم یہ جو روزہ کا جو تعلق ہے, کنیکشن ہے تقوی کے ساتھ, اسی طرح ہمارے سب ایکٹیویٹی یہ تقوی کے ساتھ جوڑنا ہے, اللہ کے ساتھ, اللہ کے ڈر کے ساتھ جوڑنا ہے. اس لیے جو آنے والا رمضان کو اچھی طرح فرصہ سمجھ کر اس کا ہر دن, ہر ٹائم, ہر لمحہ
अल्लाह का रहमत मगफिरत इत्तक मिनन नार ये सब जोड़े हुए हैं। इसलिए मेरा टाइम दूसरे महीना की तरह नहीं गुजरना चाहिए। उसको अच्छी तरह कुरान तिलावत से, कुरान तर्जमा के साथ पढ़ने से और इसी तरह रात के टाइम तहज्जुद और तरावी इस तरह पढ़ने में मेरा टाइम गुजरना चाहिए। எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, வரக்கூடிய ரமலானை இதர காலங்களை போன்று கழித்து விடாமல் அதனுடைய ஒவ்வொரு நேரத்தையும் குர்ஆனை ஓதுவதில், தொழுகையை தொழுவதில், அதே போன்று இரவு வணக்கங்களில் ஈடுபடுவதில், தஹஜ்ஜுத் தொழுவதில், அதே போன்று தராவீஹ் தொழுவதில் நேரங்களை காலங்களை கழித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற நன்மக்களாக நாங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.